வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளில் உங்கள்கிட்ட பேசல ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு. இன்றைக்கி என்ன நாள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குரு பூர்ணிமா. இது எதுக்காக அந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. முதல்ல நம்ம வாழ்க்கையில் குருன்றவர் யார்? அப்படி ஒருத்தர் இருக்காரா? அப்படி ஒருத்தர் இருக்காரு, நம்ம வாழ்க்கையில் இருக்காரா? இது என்ன சொல்லுது? சான்ஸ்கிரிட் வேர்டு குருன்றது குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இருளை அகற்றுபவர், ஒளியை கொடுப்பவர். இதுதான் மனசில் இருக்க நம்மளோட இருளை எடுத்து ஒளியை பாய்ச்சிறவர், நம்ம அறியாமையை எடுக்கிறவர் தான் குரு. இது என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். என்னோடய எல்லா ஒர்க் ஷாப்லேயுமே சரி, எந்த ஒரு பிஸ்னஸ் ஹார்ட் கோர் பிஸ்னஸ் மீட்டிங்ஸாக இருந்தாலும் கூட நான் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுக்கு நன்றி செலுத்துறது. குருக்கு எப்படி நன்றி செலுத்தணும்? கிராட்டிடியூட் மெடிடேஷன் சொல்கிறாங்க இல்லையா? நன்றி உணர்வுன்றது மிக முக்கியமான விஷயம். இதை எத்தனை பேர் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்? நிறைய கிழக்காசிய நாடுகளில் பயணம் சொல்லும் போது அவங்க பண்ணுற விஷயங்கள் என்னை ஆச்சரியப்பட வச்சுருக்கு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குருவுக்கு கொடுக்குற மரியாதை. இப்போ என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். தாய்லாந்தில் ஒரு இளைஞன் முத வேலை கிடைக்குது, அவன் வீட்டுக்கு வரான், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ சொல்லாமல் சொல்லும், நிறைய விஷயங்களை சொல்லும். நம்ம வீட்டில் நிறைய பெரியவங்க இருக்காங்களா இல்லையா? அதில் யாருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்? தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்களுக்குலாம் கொடுக்குறோமா? சரி, இதையும் தாண்டி இது எல்லாமே ரத்த சம்மந்தப்பட்ட உறவு, இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறோமா? அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோமா? நம்மளோட தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். அப்பா அம்மாக்கிட்டையும் யாராவது பேசுகிறோமா? எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு கர்ட்டசியாக இந்த வீடியோவை யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு உங்களோட அப்பா அம்மாட்ட பேச வைங்க, தாத்தா பாட்டிக்கிட்ட பேச வைங்க, நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல வைங்க. ஏன்னா அதை விட உலகத்தில் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நண்பர்களே, குருன்றவர் யார்? குருன்ற ஒருத்தர் என் வாழ்க்கையில் வராமல் போயிருந்தார்னா இன்றைக்கி விஜய் பிரயாக்னு ஒரு மனுஷன் உயிரோடு இருந்திருக்க மாட்டான். சரியா? எல்லாமும் இருந்தது, படிப்பு இருந்தது, அனுபவம் இருந்தது, அறிவு இருந்தது, என்ன சொல்கிறது, பதவி இருந்தது. அதுக்கு மேலே எல்லாம் இழந்து நான் ஜீரோவை நிற்கும் போது என்னை கை தூக்கி இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டவர்கள் என்னோட குருக்கள். அவர்கள் இருக்கும் திசையை நோக்கி நான் கும்பிட்றேன். குருவருள் திருவருள்னு சொன்னாங்க. இது யார் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பழங்காலத்திலிருந்து ஒரு ஹிந்து மதம், ஜைன மதம், புத்த மதம், இந்த 3 மதத்தை சார்ந்தவர்களும் இந்த குரு பூர்ணிமாவை கொண்டாடுறாங்க இல்லையா? ஆனால் நம்ம யார் இதை கொண்டாடணும்? எல்லாருமே கொண்டாடணும். இது மதம் சார்ந்த விஷயம் கிடையாது நண்பர்களே. குருன்றவர் எந்த மதத்துக்கும் படைக்கப்பட்டவர் கிடையாது. உங்களுக்கு குருன்றவர் யார்? முதல்ல குரு இருக்காரா? அப்படி குரு ஒன்று நேரில் பார்க்கலாம், குருவோட பழகலாம், குருவோட வாழலாம். அப்படி இல்லையா, நம்ம பார்க்காத நமக்கு பிடிச்ச மானசீக குருக்கள் நிறைய பேர் இருக்காங்க நண்பர்களே, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அவங்கள போய் ட்ராவல் பண்ண முடியாது, அவங்கள பார்க்க முடியாது, பேச முடியாது. பட் அவங்கள மானசீகமாக குருவாக நினச்சி நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணுறோம். குருவை விட ஒரு மிஞ்சிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது உலகத்தில். அப்பா உயிர் கொடுக்குறாரு, அம்மா உயிர் கொடுக்குறாங்க. சரியா? இவங்க 2 பேரும் தான் முதல்ல நம்மளோட குருக்கள். சரியா? அழகாக ஒரு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். என்ன தெரியுமா? ஒரு அம்மா பெற்றெடுக்கிறாங்க, ஒரு குரு 2வது அம்மா அப்படின்வாங்க. பெற்றெடுத்து அம்மா அனுப்பிச்சிடுறாங்க. அதை வளர்த்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருக்கள் தான். குருக்கள் நம்மளோட வாழும் அம்மாக்கள். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அந்த கடமை முடிஞ்சிடுது. பெற்றெடுத்து வளர்க்கப்படும் போது அது உண்மையான மனிதனா ஒரு என்ன வேணுமோ அவனுக்கு கொடுத்து வளர்க்குறது குருவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நட்பை பற்றி பேசும்போது நண்பர்கள் பல நேரங்கள் குருக்களாக இருந்திருக்காங்க. அது ரொம்ப ஒரு வரம். அது அப்பா அம்மான்றது, அண்ணன் தம்பின்றது ஒரு ரத்த சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் குருக்களுக்கு இருக்க பெருமை மிக அதிகம். ஒரு குரு தான் அன்கண்டிஷனல் லவ். அவர் எதையும் எதிர்பார்க்க மாட்டார், நம்மளை வளர்க்கறது ஜெயிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவார். அது நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவார். இப்போ சமீப கால வீடியோக்கள், நிறைய வீடியோக்களில் நான் பிஸ்னஸ் வீடியோனாலும் கூட குருக்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா குருக்கள் அப்படின்னு ஒரு வரம் வந்துருச்சு அப்படின்னு, வாழும் வரம். அது வாழும் தாய், வாழும் தந்தை, வாழும் ஆசிரியன் குருக்கள். அவர் கூட இருக்கிறதே பெரிய பலம் நண்பர்களே. நினச்சி பார்க்குறேன். நேற்று ஒரு விஷயம் நடந்தது. என்னுடைய குருட்டிருந்து எனக்கு ஒரு இமெயில் வந்தது. அதை பற்றி பேசும்போது இந்த குரு பூர்ணிமா சொல்லணும், நன்றி தெரிவிக்கணும் இல்லையா, நான் ஒரு பிளெஸிங் வாங்கணும் இல்லையா, அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க அதை ஒரு அக்செப்டன்ஸ் பண்ணி எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் சொன்னேன், யார் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இதை அனுப்புங்க, எனக்கு மட்டும் அனுப்பாதீங்க, அவங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா உங்களுடைய
என்னது வரம் என்ன சொல்கிறது வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தேவை மேடம். நாங்கள் ஒரு இந்தியன்ஸ், நாங்கள் டிபிக்கல் இந்தியன். நாங்கள் வந்து இந்த விஷயங்கள் ரொம்ப சம்பிரதாயமாக கடைபிடிக்கிறோம். இந்த வீடியோவை யார் யார் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களும் இதை கடைபிடிக்குன்னு நான் சொல்கிறேன் நண்பர்களே. சிம்பிளான விஷயம். இதாவது இது மதம் சார்ந்த விஷயம் கிடையாது. குருன்றவர் எல்லா மதத்திலும் இருக்கார். அதனால் என்னுடைய எல்லா நண்பர்கள் எனக்கு வந்து மதமோ என்ன சொல்கிறது இந்த ஜாதியோ இந்த கட்சியோ இதெல்லாம் எனக்கு எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. நான் மனிதம் தான் முக்கியம். சரியா இல்லையா? இங்கே எல்லாருமே இருக்கோம், நம்ம எல்லாம் ஒன்றா வந்திருக்கோம், நமக்குள்ளே எந்த வேறுபாடும் கிடையாது. நம்ம மனிதர்கள், நம்ம ஜெயிக்க வந்திருக்கோம், நம்ம ஒரு சாம்பியன், அவ்வளோதான். நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறோம், உள்வாங்குறோம், அதை வெளிப்படுத்துகிறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரோம். அதுதான் ஒரே ஒரு மதம் தான், என்னென்ன பிஸ்னஸ் தான், அவ்வளோதான். யாரும் அடிமையாக இருக்க தேவையில்லை. அடிமைத்தளத்தை உடச்சி எறின்றேன், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் சாம்பியன் ஆகிறதுக்கு எந்த துறையில் இருக்கீங்களோ, வேலையில் பெரிய ஆளாகனா ஆகுங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாகனா ஆகுங்க, அவ்வளோதான் என்னோட கான்செப்ட். ஒன்றுமே இந்த லைஃப் ஒரு தடவை தான். அந்த ஒரு தடவை லைஃப்பில் ஒரு ஹீரோ மாதிரி வாழ்ந்து ஒரு சிங்கம் மாதிரி வெளியில் வா அப்படிங்கிறேன். எவனுக்கும் பயப்படாத, எதுக்கும் பயப்படாத, பயந்து புறந்தள்ளி ஓடாத. ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு வலையில் மாயையில் உள்ளே விழுந்துட்டு அதை நினச்சி கஷ்டப்படாத. உனக்கு பிரபஞ்சம் கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதை உடச்சி நீ வெளியில் வரணும். என்ன வேணும்? உன்னோட மாயைகள், தடைகள், பிரச்சனைகள், சவால்கள் எல்லாத்தையும் உடச்சி நீ வெளியில் வரணும்னா உனக்கு ஒரு கூடவே ஒரு வாழும் வரம் இருக்கணும், அந்த குரு. அப்புறம் யார் அந்த குருக்கள்? குருக்கள்ன்றது மேபி ஆசிரியர்களாவோ நம்ம கற்றுக் கொடுத்தவங்களா இல்லாமல் சில நேரம் நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களா கூட இருக்கலாம். சரியா? ஒரு சைனீஸ் ஒருத்தரை மீட் பண்ணும்போது நான் போர்ட் ரூமில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தது. யாருன்னு கேட்டேன். எனக்கு இவர் தான் கஷ்ட காலத்தில் ஹெல்ப் பண்ணார், மிகப்பெரிய பண உதவி செஞ்சுருக்காருன்னு. அப்போ அது ஒரு பெரிய பணமாகவே தெரில எனக்கு. ஏன்னு கேட்டபோது சொன்னார், அந்த நேரத்தில் நான் ஜீரோவாக இருந்தேன். நண்பர்களே, நமக்கு எத்தனையோ பேர் கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா, சின்ன உதவி, அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற நாள் தானே இது. எப்படி ஒரு பொங்கல் கொண்டாடுறோம், சூரியனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டாடுறோம் இல்லையா? அது மாதிரி தான் நண்பர்களே. திருப்பி சொல்கிறேன், ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலோ ஒரு நியூ இயரோ கிறிஸ்மஸோ ரம்ஜானோ தராத ஒரு விஷயத்தை இந்த குரு பூர்ணிமா உங்களுக்கு தரும். என்ன தெரியுமா? நன்றி உணர்வோட உங்களுக்கு யார் குருவோ, மேபி அது அவங்க அப்பாவாக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு நண்பனாக இருக்கலாம், ஃபோனை போட்டு பேசுங்க நண்பர்களே. முடிஞ்ச அவரை நேராக பார்த்து அவரோட பிளெஸிங் வாங்க. அப்படி இல்லையா அவங்களுக்கு ஃபோனை போட்டு விஷ் வாங்க. நன்றி ஐயான்னு சொல்லுங்களேன், நன்றின்னு மனதார சொல்லுங்கள். நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் மாறணும், நம்ம பண்ண பாவங்கள் போகணும் அப்படின்னா குரு நம்ம கூட இருக்கணும். அது எந்த குருவாக இருந்தாலும் சரி, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஃபோனை போட்டு பேசுங்க. அவங்கள்ட்ட ஒரு விஷயம் வாங்கிங்க. ஐயா உங்களால் நான் கற்றுக்கிட்டேன், நன்றி ஐயா. கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷம் அவங்க வாழ்த்துக்களாக திருப்பி கொடுப்பாங்க. இது எதுக்கு இவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன் நான் நண்பர்களே? குருவோட லவ்வை, குருவோட கேரை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். ஒரு மிகப்பெரிய ஜீரோ நான். சரியா? இந்த ஜீரோவை மாற்றுறதுக்கான மிக முக்கிய பெரும்பங்கு என்னோட குருவோட சார்ந்தது. என்னோட எல்லா வெற்றிகளும் இந்த குரு பூர்ணிமாவில் என் குருவுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்களும் அப்படி தான் நண்பர்களே. ஓகே, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். யாரெல்லாம் குருன்றவர் யார்? உங்களோட முதல்ல ஃபஸ்ட்டு உங்கள் பேர், நீங்கள் என்ன ஊர், என்ன பிஸ்னஸாக வேலையோ என்ன பண்ணுறீங்க, உங்களோட குரு யார், அவர் மானசீக குருவா உண்மையான குருவா, அவர்கிட்டருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, அந்த விஷயங்கள் எதை உங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்கு, இதை பற்றின ஒரு விஷயமா எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், நான் பர்சனல் நம்பரை எனக்கு கொடுக்குறேன். நான் 766 76 44 558 766 76 44 558 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஒரு ஆடியோ மெசேஜ் போடுங்க. உங்களோட பேர், உங்களோட ஊர், என்ன பண்ணுறீங்க, பிஸ்னஸா இல்லை ஜாபா, உங்களோட குருன்றவர் யார், அவர் உண்மையான குருவா மானசீக குருவா, அவர்கிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க, அந்த விஷயங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்கு. சரியா? இதை பற்றி எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்புங்க. அவர் என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் மக்களை சென்றடையணும் அப்படின்னா யார் யார் நல்ல ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை உண்மையாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு 500 rupees ஒர்த்து ஒரு டிவிடி, என்னோடய டிவிடி நான் உங்களுக்கு ஒர்க் ஷாப்பில் நான் கொடுப்பேன். அடுத்து எப்போ உங்கள் ஊர் பக்கத்தில் என்னோடய ஒர்க் ஷாப் நடக்குதோ அதில் இந்த ஒரு 500 ஒர்த் ஆஃப் டிவிடியை நீங்கள் வாங்கிக்கலாம். வெளிநாட்டில் இருக்க மக்களுக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ணப்படும். சரியா? வெளிநாட்டு நண்பர்களும் என்கிட்ட சொல்லலாம், அவங்களுடைய மெயிலுக்கு நாங்கள் அனுப்ப முடியும். மெயில் இல்லைனா அதுக்கு நான் சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் அப்லோட் பண்ணப்படும். நண்பர்களை திருப்பி சொல்கிறேன், இந்த குரு பூர்ணிமா சாயந்தரம் 6 மணிக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல் மூன் டேயில் நம்ம பண்ணுற மெடிடேஷன் சொல்கிறாங்க. 6:30 ஐ திங்க் ஸோ ரைட், 6:30 நான் பண்ணுற என்னுடைய இவங்க அழைச்சிருக்காங்க. 6:30 6:31 வரைக்கும் இந்த ஒரு நிமிஷமாவது நீங்கள் கண்ணை மூடி உங்கள் குருக்கிட்ட பேச முடியலனா கூட ஒரு நன்றி தெரிவிங்க. இன்றைக்கி என்னுடைய 2 ஆசிரியர்கள்ட்ட நான் கூப்பிட்டு பேசினேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஒரு 1ஆவதுலேருந்து 8th படிக்கும்போது சில ஆசிரியர்கள் என் வாழ்க்கையை மாற்றினாங்க. நான் ஞாபகம் இருக்குது, 6th படிக்கும்போது முதல்ல ஜென்ரல் நாலேஜ்ன்ற ஒரு விஷயத்தை, அப்போல்லாம் இந்த அளவுக்கு எந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டமும் கிடையாது. அப்போ காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூ, ஜென்ரல் நாலேஜ் டுடே, இந்த 2 புத்தகத்தையும் அறிமுகப்படுத்திய பழனின்ற ஒரு ஆசிரியர், எங்கே இருக்காருன்னு தெரியல, அவரோட நம்பரை என்ன ட்ராக் பண்ண முடியல.
அவர் வந்து எனக்கு அவர் முதல்ல சொல்லிக் கொடுத்தார். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் அந்த வாய்ப்பு இல்லை எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம். அந்த ஜெனரல் நாலேஜ் டுடே, காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூ, இந்த 2 புத்தகங்களும் எனக்கு கொடுத்தது மிக அதிகம். ஒரு காம்படிட்டிவ் புக்ஸ் அது நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாமே நான் பங்கு பெற்ற நிறைய வினாடி வினாக்கள்லாம் என்னை பரிசு பெற இது உதவிச்சு. அந்த ஆசிரியருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் என்னை வெளியூருக்கு கூட்டிகிட்டு போய் என்னை ஒரு கான்டெஸ்ட்டில் கலந்துக்க வச்சு கூட இருந்து பார்த்துக்கிட்ட நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க என்னை வெளி உலகத்துக்கு கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் படித்த பள்ளியில் வெள்ளிக்கிழமை மத்தியானம் வந்து எனக்கு ஒரு டாபிக் கொடுத்து பேச வைப்பாங்க. அப்போ தான் முதல்ல இந்த ஸ்டேஜ் ஃபியர் உடைக்கப்பட்டது, எனக்கு தன்னம்பிக்கை விதைக்கப்பட்டது. ஒவ்வொரு வாரமும் புது புது டாபிக் கொடுக்கும்போது முதல்ல அப்பாவோ இல்லை பக்கத்து வீட்டு அங்கிளோ எழுதி கொடுக்குற விஷயங்களை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க ஆரம்பித்த விஷயம். அதுக்கப்புறம் நாமளே எழுத ஆரம்பித்தோம். ஒவ்வொரு விஷயம் ஒரு டாபிக் கொடுக்கும்போது ஒரு 5 to 10 மினிட்ஸில் டக்குன்னு அந்த டாப்பிக்கான கான்செப்டை எழுதி அது ஒரு மேடை பேச்சுக்களில் பயன்படுத்த ஆரம்பித்தோம். அது தைரியத்தை கொடுத்துச்சு. மக்களை எதிர்கொள்கிற ஒரு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் என்னோட ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து சின்ன வயசுலேயே நடந்ததால் வெளியில் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போதோ ஒரு மேடையில் பேசும்போது எந்த ஒரு பயம் வந்ததே இல்லை. பயத்தை உடைச்செறிஞ்ச விஷயத்தை அவங்க கொடுத்தாங்க. அவங்க இருக்கிற திசையை நோக்கி நான் கும்பிட்றேன் நண்பர்களே. அந்த குருக்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்கள் லைஃப்பை மாற்றிருக்கும் இல்லையா? சரி, இந்த விஷயங்கள்லாம் பாருங்கள். எப்பயோ நான் பண்ண விஷயம், எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் இன்றைக்கி அது எனக்கு என்னோடய பிஸ்னஸில் ரொம்ப யூஸ் ஆகுது. உலகம் ஃபுல்லாக போகிற நாடுகளில் எந்த ஒரு கிளைண்ட்டையும் எவனையும் பயப்படாமல், எந்த ஒரு காம்படிட்டரும் பயப்படாமல் தைரியமாக கண்ணை நோக்கி பேசுகிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு கொடுத்த விஷயங்கள் தான். இந்த வீடியோஸ் யாராவது ஆசிரியர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்களை அந்த மாதிரி க்ரூம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உலகத்தோட 2வது மிகப்பெரிய பயம் என்னென்னா மேடை பேச்சு. அதை உடைக்கணுன்ற நம்ம ஒவ்வொரு தமிழனுக்குள்ளேயும் ஒரு உணர்வு இருக்குது. நம்ம எல்லாமே தமிழர்கள், நம்ம எல்லாமே இந்தியர்கள். நமக்குள்ளே பயமே கிடையாது. அப்படி விதைக்கப்படவே இல்லை. நம்ம ராஜேந்திர சோழனை எவனுமே ஜெயிக்கல. அந்த மாதிரி வீரப்பரம்பரையில் வந்தவர்கள் நம்ம எதுக்கு ஒரு இன்டர்வியூக்கும், ஒரு எக்ஸாமுக்கும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும், ஒரு ஜாபு பாஸை பார்த்து பயப்படுறதுக்கும், ஒரு காம்படிட்டரோட கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கும் பயம் கிடையாது நண்பர்களே. இதெல்லாம் சும்மா. அப்போ அந்த குருக்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் நிறைய இருக்குது. அதில் முதல் விஷயம் தைரியமாக இரு, பயப்படாத, நான் ஒன்று இருக்கேன், அவன் கூட இருக்கேன். இதை என் குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நான் அதை இன்னைக்கு தமிழர்கள் 10 கோடி பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்குள்ள ஒரு குரு இருக்கார். உங்களுக்கு ஒரு சேலஞ்சோ, ஒரு பயமோ, இடர்பாடோ, துயரமோ, துன்பமோ, துக்கமோ ஏதாவது ஒன்று உங்களை தாக்கும்போது மனசுக்குள்ளே வைங்க, என்ன தெரியுமா, என்னோட குரு எனக்குள்ளே இருக்கார். அவர் இருந்தால் இப்போ என்ன பண்ணுவார், அதை யோசிங்க. அந்த பிரச்சனைகள், அந்த சவால்கள் ஓடிடும், நொறுக்கெடுக்கப்படும், புறந்தள்ளப்படும். அதனால் அந்த பயமின்மைக்கு ஒரு தைரியத்துக்கு குரு நம்ம கூடயே இருக்கார், நமக்குள்ளே இருக்கார். அதனால் எதை பற்றியும் பயப்படவே தேவை கிடையாது. சரியா? அதை இந்த நாளில் ஒரு சமம் இருப்போம். 6:31 6:30 6:31 கண்ணை மூடி உங்களுக்கு யார் கஷ்ட காலத்தில் ஹெல்ப் பண்ணாங்களோ உங்களோட குருக்களுக்கும் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிங்க. முடிஞ்சால் ஃபோன் பண்ணி பேசுங்க, இல்லைனா நேராக போய் பாருங்கள். இதை பற்றியான ஒரு விஷயத்தை எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நண்பர்களை திரும்பி சொல்கிறேன், பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. அந்த கொட்டி தந்ததில் மிக முக்கியமான விஷயம் நம்மளுடைய குருக்கள். வாழும் கடவுள்களான நம்ம குருக்களுக்கு நன்றி செலுத்துவோம். குரு பூர்ணிமா மூலம். See you on top.